இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு பாண்டிச்சேரி பைபாஸில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். அதுவும் கண்டமங்கலம் பிரிட்ஜ் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். இங்கே வந்து ரயில்வே மேம்பாலம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் சுற்றி வழி வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இப்படி பாண்டிச்சேரிக்கு போகிறவங்க வந்து சின்னபாபு சமுத்திரம் வழியாகவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வரக்குள்ள வந்து மண்டகப்பட்டு அந்த வழியில் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வழிகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை முடிவடையில இன்னும் வந்து தாமதமாகிட்டு தான் போகுது. அதற்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜ் வந்து 2 பிரிட்ஜாக வந்து கன்வெர்ட் ஆகி போட்டுட்டு இருக்காங்க. போகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லயும் வரக்குள்ள வந்து ரைட் சைட்லயும் வந்து போடுறாங்க. இப்படி போறதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வேலை வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சீக்கிரமா முடிகிற மாதிரி இல்லைங்க. ஏதாவது ஒரு பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவங்க முடிச்சு விட்டாங்கன்னா அதாவது வேலைக்கு போறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் போறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் போறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இந்த வேலை இன்னும் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா போற வரவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குதுங்க. இந்த பாதையை வந்து நானும் பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்தக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிரமமா இருந்தது. சுத்தி போகிறது ரொம்பவுமே டைம் அதிகமாக எடுத்ததுங்க. எந்த அளவுக்கு வந்து துரிதமா இந்த வேலையை முடிப்பாங்களோ அந்த அளவுக்கு முடிக்கணுங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் பைபாஸை எடுத்து நடத்துறவங்களுங்க எவ்வளவு அளவுக்கு முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேரத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும்னு வந்து சொல்லலாம். சீக்கிரமா வந்து இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்கணும். அதாவது இந்த மேம்பாலத்துடைய வேலையை வந்து சீக்கிரமா முடிக்கணும்ன்றதான் நம்மளுடைய கோரிக்கைங்க.